ஜெய் ஸ்ரீராம், ஹர் மகாதேவ். நான் வந்து இப்போது உஜ்ஜைன் யாத்திரையை நிறைவு பண்ணிவிட்டு இந்தோர் ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கேன். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக இந்த வீடியோ. இப்போ ஒரு குறுகிய நாட்களில் நிறையா ஏர்லைன்ஸில் வந்து நிறையா டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருக்குது. நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்டாக வர்றதில்லை. நாங்கள் இந்தோருக்கு கிளம்பும்போது மதுரையிலேருந்து 2 கெஸ்ட் வந்திருந்தாங்க. ஃப்ளைட் வந்து அவங்களுக்கு வந்து மதுரை டு பெங்களூர், பெங்களூர் டு இந்தோர் அப்படி தான் இருந்தது. ஆனால் மதுரை டு ஹைதராபாத், ஹைதராபாத் டு இந்தோராக மாற்றிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே ஒரு மெயில் ஃபார்மேட்லேயோ ஒரு ஃபோன் கால்லையோ எதுவுமே வரவே இல்லை. எந்த இன்ஃபர்மேஷனுமே வரல. போர்டிங் பாஸ் ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்னா மற்ற சென்னையிலேருந்து வர கெஸ்ட்டு மற்றவங்களுக்குலாம் வந்து போர்டிங் பாஸ் ஜெனரேட் ஆகிடுச்சு. ஆனால் மதுரையிலேருந்து வரவங்களுக்கு போர்டிங் பாஸ் ஜென்ரேட் ஆகவே இல்லை. ஸோ என்ன அப்படின்ட்டு நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது டிரான்சிட் மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன்னா, இன்றைக்கி எனக்குமே நான் இங்கேருந்து மறுபடியும் டைரெக்டாக வாரணாசி தான் போகிறேன். என்னோடய டிபார்ச்சர் டைம் வந்து 11 o'clock இருந்தது. ஸோ 9 o'clock ஹோட்டல்லேருந்து கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து போர்டிங் பாஸ் ஜெனரேட் ஆகாமே தான் இருந்தது. ஸோ நைட்டு 12 o'clock மறுபடியும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது என்னோடய போர்டிங் டைம் கம்ப்ளீட்டாக 8 o'clock மாறி இருந்துச்சு. நான் வந்து கேப் வந்து 9 o'clock சொல்லியிருந்தேன். ஸோ 11 o'clock போர்டிங்கிறனால இப்போ போர்டிங்கே வந்து 8 o'clock மாறி இருக்குது. ஸோ மார்னிங் நான் 5 o'clock மறுபடியும் வந்து கேப் மாறி இப்போ வந்து ஏர்போர்ட் வந்திருக்கேன். இதுக்காக போர்டிங் மாறினதும் இல்லாமல் டிரான்சிட் எனக்கும் மாறி இருக்குது. எனக்கு வந்து டெல்லி டு வாரணாசி இருந்தது. இப்போ அகமதாபாத் டு வாரணாசி அப்படி மாறி இருக்குது. எதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, முத நாளே போர்டிங் பாஸ் எடுத்துருங்க. ஆஸ் ஏர்லியர் ஆஸ் பாசிபிள் 24 hours முன்னாடி போர்டிங் பாஸ் ஜெனரேட் ஆகும். நீங்கள் யார்கிட்ட டிக்கெட் புக் பண்ணுறீங்களோ இல்லை நீங்களே புக் பண்ணுறீங்களோ போர்டிங் பாஸ் எடுத்துருங்க. ஏர்போர்ட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க. சுச்சுவேஷன்ஸ் எதுவும் சரியில்லை. நிறைய சேஞ்சஸ் வருது, இன்ஃபர்மேஷன் வர்றதில்லை. நிறையா ட்ராவல் பண்ணுறதுனால இந்த மாதிரியான டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருக்குது. அதனால் போர்டிங் பாஸை முன்னாடியே ஜெனரேட் பண்ணி எடுத்துக்கிறது எல்லா வகையிலையும் நல்ல விஷயம். எப்பயுமே டிக்கெட்டில் உங்களுக்கு 11 o'clock இருக்குன்னா நீங்கள் 9 o'clockலாம் ஏர்போர்ட் போயிடுறது மோர் பெட்டர், மச் பெட்டர். ஸோ திஸ் இஸ் ஒன் ஸ்மால் இன்ஃபர்மேஷன். போர்டிங் பாஸ் எவ்வளோ சீக்கிரம் ஜெனரேட் பண்ணிக்க முடியுமோ ஜெனரேட் பண்ணுங்கள். ஏர்போர்ட்டில் போய் பார்க்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க. இந்த மாதிரியான டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருக்குது, அதை சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஹர் ஹர் மகாதேவ்.